வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன். அதாவது சித்தர்கள் இப்போ ஆங்கில வைத்தியர்கள் சர்க்கரை வியாதி மேகநோயை டைப் 1 டைப் 2 என்று தான் கூறுவார்கள். ஆனால் அந்த காலத்தில் சித்தர்கள் வாத மேகம் என்று ஒரு வகையாக பிரித்து அதில் ஆக்கிய கந்தைய மேகம் அப்படின்னு ஒரு வகையாக பிரித்திருக்கிறாங்க. இந்த ஆத்திய கந்த மேகத்துடைய அறிகுறி என்னவென்று கேட்டால், சிறுநீரானது நெய் போல வரும். அந்த சிறுநீரகத்தை ஒரு துணியில் நன்றாக துடைத்து கொளுத்தினால் மிக அற்புதமாக எரியும். மேலும் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அளவுக்கு சிறுநீர் இறங்கும். இதனால் உடல் படபடப்பு, உடல் சோர்வு, மூச்சு எரைத்தல், மேல் மூச்சு வாங்குதல், டயர்டு, உடம்பு அசதியாக இருக்கும். இந்த சிறுநீர் இறங்கத்தை சரிவர செய்யாவிட்டால் ஒரு வாரத்தில் நிச்சயம் மரணம் ஏற்படும். இவையாவும் ஆக்கிய கந்த மேகத்தினுடைய அறிகுறிகள் ஆகும். முதல்ல பார்த்தது ஆத்திய காந்த மேகத்தினுடைய அறிகுறிகள் போட்டோம். அடுத்து பார்க்கறது சுத்தி மேகம். இது 2வது வகையான ஒரு சுகர் நோய்க்கான அறிகுறி. இந்த சுத்த மேகம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேஷண்ட்டு யூரின் போனால் மாட்டு கோமியத்தில் வர வாடை மாதிரி பயங்கரமாக துர்நாற்றம் வீசும். மேலும் இந்த சிறுநீரை ஒரு துணியில் நல்லா தேய்ச்சி கொளுத்தினா மிக பிரகாசமாக எரியும். சுமார் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 லிட்டர் யூரின் போகும். இதால் முகத்துடைய தேஜஸ் அந்த பொலிவெல்லாம் மாறி ஒரு அப்படியே மூஞ்செல்லாம் ரொம்ப அசிங்கமாகவும் டயர்டாகவும் மேல் மூச்சு வாங்கிறது, அப்புறமேட்டு ரொம்ப இளைப்பு வாங்கும். அப்புறமேட்டுக்கு அப்படியே ஆள் அப்படியே சொல்கிற மாதிரி ஆகாசமாக இருக்கும். இந்த சுத்த மேகம் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் யூரின் போகிறது ட்ரீட்மெண்ட்டு சரியான முறைப்பிரகாரம் செய்யலைன்னா 15 நாட்களில் பேஷண்ட் மரணம் ஆகிடுவாங்க. இதுதான் சுத்த மேகத்தினுடைய அறிகுறிகள். இப்போ பார்க்கக்கூடிய டைப் வாதப்பிரிமிய மேகம். அதாவது சிறுநீர் கொழுப்பை போன்று கனத்த மாமிச வாடையுடன் ஒரு வேளைக்கு சுமார் 2 லிட்டர் அளவாக அடிக்கடி பிரியும். இதனை காய்ச்ச பார்க்க தேன் போல உறையும். இவ்வாறு காணும் மேக நோய்க்கு தக்கப்படை சிகிச்சை செய்ய தவறினால் 6வது மாதத்தில் கெடுநிலை உண்டாக்கி மரணத்தை ஆக்கும். சுகரால் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? முதல்ல நான் பார்த்தது ஆட்சியை கலந்த சுத்தி மேகம், 2வது பார்த்தது சுத்த மேகம், 3வது பார்த்தது வாத பிரிமி மேகம், 4வது பார்க்க போகுது மாங்கிச் சிறுவிய மேகம். அதாவது மாங்கிச் சிறுவி மேகமாகும். சிறுநாராது வெள்ளாட்டு கொழுப்பேற்றும். அதை காய்ச்சினால் வெள்ளாட்டு நெய் நிறம் போலவும் கரும்புச்சாற்றில் மனம் காணாது. இந்த மாங்கி சிறவி, அதாவது இந்த மாங்கி சிறவி மேக நோய் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறுநீர் போகும்போது நம்ம வெள்ளாட்டு கொழுப்பு இருக்குது பார்த்திங்களா, அது போல் வாடை இருக்கும். அப்புறம் அதை நம்ம காய்ச்சினா அந்த யூரினை காய்ச்சி பார்த்தா வெள்ளாட்டு நெய் நிறம் போல் இருக்கும். அப்புறம் கரும்புச்சாற்றின் மணமும் காணும். ஒரு வேளைக்கு சுமார் 3 லிட்டர் அளவுக்கு சிறுநீர் பிரியும். இதுக்கேற்ற சிகிச்சை சிறந்த முறையில் செய்ய தவறினால் 5வது மாதத்தில் மிக கெடுதலை உண்டாக்கி மரணத்தையும் நோக்கும். சரி, இந்த வாத மேக நீரின் பொது குணம்னா, இந்நோய் கை, கால், கண், உள் இவைகளில் அதிக உஷ்ணத்தை உண்டாக்கி பல், நாக்கு, நடுத்தொடை இவைகளுக்கும் நாவறட்சி, மயக்கம், புரட்டல், உணவு நீர் அதிகம் விரும்புதல், கெட்ட நாற்றமுடைய அபான வாயு பிரிதல்,
நாடுகளில் குணம் வேறுபாடு ஆகியவை இப்பொது குணங்களை கொண்டிருக்கும். இப்போ வாத மேகத்தினுடைய பொது குணத்தையும் சொல்லிட்டேன். வாத மேகத்தில் 4 வகையான டைப். நம்பர் 1 அச்சியகந்தி லேகம், 2வது சுத்த மேகம், 3வது வாத பிரிமி மேகம், 4வது மாங்கி சிறவி மேகம். இனிமேல் அடுத்தது பித்த மேக நீரிவர்னு பார்ப்போம். இப்போ சித்தர்கள் அந்த காலத்தில் 2 வகையாக பிரிச்சுருவாங்க. ஒன்று வாத மேக நீரின் நீர்னு 4 வகை. அடுத்து பித்த மேக நீர், அது அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.